ஹாய் யூஎஸ், போன வீடியோவில் அவந்திகா நந்தினிகிட்ட அரசர் உன்னைய அன்பாக கவனிச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே நந்தினி ஆமான்னு தலையாட்டுறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவந்திகா கேட்ட உடனே நேற்று நந்தவனம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. அப்போ வலிக்கு விழுந்தியா இல்லை சந்திரா தான் உன்னை தள்ளி விட்டானா அப்படின்னு அவந்திகா கேட்குறாங்க. அவன் எதுவும் செய்யலமா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. எதனால என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறான், எதுக்கு தனநந்தனுக்கு மரண தண்டனையிலிருந்து ஒரு கைதியா வச்சிருக்கிறான், நான் படிக்கணும்னு சொல்றப்ப தடுக்கல, நேத்து காயம் ஏற்பட்டப்ப எனக்கு மருந்து போட்டு விட்டான், அவனை புரிஞ்சுக்க முடியல, நான் அவனை காயப்படுத்தணும்னு பாக்குறேன், ஆனா அவன் ஏன் காயத்துக்கு மருந்து போடுறான், எதுக்காக இப்படி செய்யறான்னு தெரியல அப்படின்னு நந்தினி சொன்னோன்னே இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்குன்னு அவந்திகா சொல்றாங்க. உடனே நந்தினியும் சிந்திக்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் எல்லாம் அறைக்கு போறாரு. அங்க செதறி போயிருக்கிற ஜாமான்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்நாட்ட எல்லாம் ஏன் மேலதானே உனக்கு கோவம், எதுக்கு இந்த உயிரில்லாத பொருள் மேல காட்டுற அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கணும், நீ எதுக்கு இதை கேட்குற, நேற்று ஏன் அறைக்கு வராம உன்னையே எது தடுத்தது அப்படின்னு ஹெல்னா கேட்குறாங்க. இதை கேட்ட சந்திரனும் நேற்று இரவு ஆச்சாரியர் என்கிட்ட முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக அழைச்சாரு, அதுக்காக நான் அங்கே போயிட்டேன். ஹெல்னாவும் சந்திராவை பார்த்து முறைச்சிட்டு போய் உரைக்கிறியா சந்திரா, என்கிட்ட நீ நந்தினியோட அறையில இருந்த உன்னோட குரலை நானே கேட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சந்திரா பக்கத்துல இருக்கிற ஜாமான்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. சந்திராவோட கையை பிடிச்சி உன்னோட நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு ஹெல்னா சொன்ன உடனே உன்னோட கோபத்துல ஒரு நாயம் இருக்குது, ஏன்னா நான் உன்னோட அறைக்கு நான் வருவேன், உங்களுடைய இருப்பேன் நான் வாக்கு கொடுத்திருந்தேன், உன்னோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சந்திரன் சொன்னோன்னு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலாம், ஆனா வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய எத்தனையோ இரவுக்கு நீ ஆச்சாரியர் கூப்பிட்டாருன்னு சொல்லி தப்பிச்சுக்க அப்படின்னு ஹெல்னா கேட்ட உடனே சந்திரா யோசிக்கிறாரு. நீ கூறுறதுனால எதுவும் நடக்காது சந்திரா, நான் செய்து காட்டுறேன் பாரு, நேத்து நந்தினி செஞ்ச காரியத்தை அவ நினைச்சு கஷ்டப்படுற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஹெல்னா. சந்திரன் நான் கிளம்பலாமா அப்படின்னு ஹெல்னாட்ட கேட்கிறாரு. ஹெல்னாவும் சரின்னு தலையாட்டுறாங்க. உடனே சந்திரா அந்த இடத்து விட்டு போறாரு. அடுத்த கட்சியில ஒரு பணிப்பெண்ணை காட்டுறாங்க. அவங்க வேகமா நந்தினியோட அறைக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு காவலர் வந்து நில்லு ஆரணி அப்படின்னு கேட்கிறாரு. நான் பணிப்பெண் அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கியா நீ அப்படின்னு அந்த காவலர் கேட்ட உடனே இன்னொரு காவலர் இவளை முதல்ல சோதனை செய்யணும் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல இருந்த பெண் காவலர்கள் அந்த பெண்ணை சோதனையிடுறாங்க. அந்த இடத்துல வந்த ஹெல்னா என்ன நடக்குது இங்க, எதுக்கு இந்த பணிப்பெண்ணை சோதனையிடுறீங்கன்னு ஹெல்னா கேட்ட உடனே இந்த பணிப்பெண் நந்தினி அறைக்கு சொல்றா, ஆனா இந்த பணிப்பெண்ணை நாங்க இதுக்கு முன்னாடி கண்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஹெல்னா இவளை கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. காவலர்களும் அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஹெல்னா அந்த பொண்ணோட கொண்டைய பாக்குறாங்க. பார்த்த உடனே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் பக்கத்துல வந்து அந்த பணிப்பெண்ணை சோதனையிட்டு பணிப்பெண்ணோட கொண்டைய பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை பார்த்த துர்தராவும் பயந்து போய் இன்னைக்கு விட்டு வைக்காம இவளோட இதயத்தையும் தின்றுவாளா, ஒரு நாளைக்கு எத்தனை இதயத்தை தின்னுவாளோ இவ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அதே நேரத்துல ஹெல்னாவும் அந்த பணிப்பெண்ணோட கொண்டையில இருக்கிற கடிதத்தை வெளியே எடுக்கிறாங்க. அந்த கடிதத்துல எழுதி இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு அங்க இருக்கிற காவலர்கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பெண் காவலர்கிட்ட நந்தினி என்னோட அறைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில ஹெல்னா மலைக்கேது பேசின விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல நீ யாரு, உன்னோட உடம்புல ஓடுற ரத்தம் யாரோட ரத்தம், அலெக்சாண்டரோட சேவக ரத்தம், அதாவது நீ ராணி இல்ல ஆனா அந்த நந்தினி மத நாட்டோட இளவரசி அப்படின்னு நந்தினியும் ஹெலனாவும் கம்பேர் பண்ணிட்டு ஹெலனாவும் கேவலமா மலைக்கேது பேசின விஷயத்த ஹெல்னா நினைச்சு பாக்குறாங்க. அந்த நேரத்துல நந்தினி அங்க வராங்க. நீ வர சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாம் என்ன ஆச்சரியம், நீ வந்திருக்கியா, மகத நாட்டு இளவரசி வந்திருக்கியா, இல்லை மகத நாட்டு ராணி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நான் தான் மகத நாட்டு பட்டத்தரசி, முக்கியமான விஷயம் என்னன்னா இனிமேல் நான் சொன்ன மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நந்தினியும் மன்னிக்கணும், நானும் மகத நாட்டு ராணி, இந்த ஒரு விஷயத்துக்காகவும் காரணத்துக்காகவும் நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட ஹெல்னா நான் சொல்றதை கேட்காம நீ போனேன்னா மகா பத்மானந்தன் மரணத்துக்கு நீ தான் காரணமாவ அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி அதிர்ச்சியாகி அந்த இடத்துல நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.